குழந்தையும் கணக்கரும். ஸ்ரீ பகவத். அன்பர் ஒருவர் தனது அனுபவத்தை கூறினார். நான் ஒரு இயக்கத்தில் இருந்து வந்தேன். அந்த ஆன்மீக இயக்கத்தில் அதை நடத்துவர்கள் பெரும்பாலும் பெண்களே. தியான முயற்சியில் பலவற்றை சொல்லிக் கொடுத்தார்கள். எத்தனையோ பேர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். நானும் பலனடைந்தவர்கள் ஒருவன்தான். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் எவராலும் போக முடியவில்லை. வகுப்பு நடத்தும் தலைவர்கள் கூட ஓரளவுக்கு மேல் போக முடியாமல் தேங்கி நின்று விடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் குடிக்காரராக இருந்தார். குடித்துவிட்டு மனைவி மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தார். அவர் இந்த இயக்கத்தில் சேர்ந்து குடிப்பதை விட்டு விட்டார். மனைவி மக்கள் சந்தோஷம் அடைந்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. அவர் இப்போது வீட்டினரையும் வேலையையும் புறக்கணித்து விட்டு அந்த இயக்கத்திலே ஐக்கியமாகி விட்டார். அந்த இயக்கத்தில் இருப்பவர்களும் அதற்கு முக்கியத்துவமே கொடுத்து வருகின்றனர். அவரது வீட்டினர் இப்போது வேறு விதமாக புலம்புகின்றனர். அவர் குடிகாரராக இருந்தது கூட பரவாயில்லை என்று அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் தாம் உயர்ந்தவர்கள் என்ற ஆணவத்தை தங்களை அறியாமலே வளர்த்து கொண்டு உள்ளனர். அந்த இயக்கத்தில் உள்ள ஒருவர் தாங்கள் வீட்டில் தயாரிக்கும் உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும், வெளியே சாப்பிடக்கூடாது, அதிலும் பூண்டு போன்ற சில பொருட்களை சமையல் சேர்த்து கொள்ளக்கூடாது. சிலர் இதனால் உணவின் மீதே ஈடுபாடு காட்டாமல் நோயாளிகள் போல மாறிவிட்டனர். ஒருவர் தனது தாய் வீட்டுக்கு செல்லும் போது கூட தன் வீட்டில் சமைத்த உணவை எடுத்து சென்றிருக்கிறார். இதனால் தாய்க்கும் மகனுக்கும் இடையே கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது. அந்த இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட இன்னும் சிலரை கூட காண நேர்ந்தது. 2000 வருடத்தில் உலகம் அழிந்துவிடும் என்ற கருத்தை அந்த இயக்கத்தினர் கூறி இருந்திருக்கின்றனர். அதை உண்மை என்று நம்பிய ஒருவர் அந்த பயத்தினால் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்டு விட்டார். இன்னும் ஒருவர் அடுத்தவர் கொடுத்த உணவை உட்கொள்ளாமல் இருந்து வந்தார். காலப்போக்கில் அவரது மனநலமும் பாதிப்புக்குள்ளாகிவிட்டது. அடுத்தவர் நமக்கு கொடுக்கும் உணவுகளில் நம்மை மயக்கி போடும் மருந்துகளை கலந்துள்ளார்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார். இன்னும் ஒரு அன்பர் தனது அனுபவங்களை கூறினார். அவர் ஹைதராபாத்தில் இருந்து வந்திருந்தார். அவர் பகுதியிலும் அவர் பலவிதமான ஞானிகளையும் ஆன்மீக இயக்கங்களையும் அணுகி பயிற்சி எடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் பலன் கிடைத்ததாக கூறினார். ஆனால் முடிவான நிலைக்கு தான் வர முடியவில்லை என்று கூறினார். உண்மையில் ஆன்மீக இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? அவை சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றா, அல்லது அவையே பிரச்சனைகளை தூண்டுகின்றனவா? அவைகளை சார்ந்திருக்க நம்முடைய தகுதி என்ன? அவற்றோடு நாம் கொண்டிருக்கும் தொடர்பு என்ன? இங்கு என்ன நடக்கின்றது? எல்லா வழிகாட்டிலும் நல்லவர்களே. வழிகாட்ட முயலும் அனைத்து இயக்கங்களும் உயர்ந்தவைகளே. அவர்களும் எவரும் நம்மை ஏமாற்ற நோக்கில் செயல்படவில்லை. அவர்கள் அனைவரும் அவர்களுக்கு தெரிந்தவற்றை அவர்களுக்கு தெரிந்த வழிமுறைகளில் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரது சேவையும் நமக்கு தேவை. அப்படியானால் எங்குதான் நமது உள்ளது பிரச்சனை? போதைப் பொருட்களிடமும் இயக்கங்களிடமும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளும் நம்மிடம்தான் பிரச்சனை உள்ளது. நாம் தான் நமது அணுகுமுறையை சீரமைத்து கொள்ள வேண்டும். ஒரு மரம் ஆரோக்கியமாக வளர வேண்டுமானால் அது எப்படி வளர வேண்டும்? நாம் நமக்கு வேண்டியதை பெற கடைகளையோ ஹோட்டல்களையோ தேடிச் செல்லலாம். ஆனால் மரங்களால் அப்படி போக முடியுமா? மரம் தனக்கு வேண்டிய உணவை பெற தனது வேர்களை நாலாபுறமும் படர விடுகின்றது. தனது வேர்களை படர விட்டு தனக்கு வேண்டியவற்றை வேர்களின் மூலம் கிரகித்து அவற்றை தன்மயமாக்கி கொள்கின்றது. அது சுதந்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கின்றது. அப்படி இல்லாமல் அந்த மரபானது தனக்கு ஆதரவும் பாதுகாப்பும் தேடி தனது கிளைகளை பக்கத்து மரங்களின் மீது படரவிட்டு அவைகளின் ஆதரவில் அந்த மரம் நின்று கொண்டிருந்தால் அந்த மரத்தின் நிலைமை என்னவாகும்? வேர்களை நாலா பக்கமும் படரவிட்டு நமக்கு வேண்டியதை பெறுவதில் தவறில்லை. ஆனால் நமக்கு வேண்டியதை பெறும் நோக்கில் கிளைகளை படர விடுவதுதான் தவறு. இதனால் நாம் நமது சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம். நாம் சார்ந்திருக்கும் இடத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். உண்மையில் ஆன்மீக போதனைகள், ஆன்மீக இயக்கங்கள், ஆன்மீக அமைப்புகள் அனைத்து நமக்கு விடுதலை அளிக்கும் நோக்கத்திற்காகவே உள்ளன. ஆனால் நமது விடுதலை கேள்விக்குறியாகும் பட்சத்தில்
நாம் தான் நமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓஷோ ரஜினிஷ் அருமையாக ஒரு கதையை கூறியிருப்பார். ஒருவர் கலை அழகுடன் தனது மேலாடையை தைக்க விரும்பி அதற்காக பெயர் பெற்ற தையல் கலைஞரான சும்பாச்சு என்ற டெய்லரிடம் தனது துணியை கொடுத்தார். சும்பாச்சு டெய்லரும் அந்த துணியில் கலைநயமான மேலாடை ஒன்றை தைத்து கொடுத்தார். அந்த ஆடை மிகவும் கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருப்பது பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது. மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவர் தனக்காக தைக்கப்பட்ட அந்த அழகான ஆடை அந்த டெய்லரின் முன்பாகவே அணிந்து பார்த்தார். ஆடை அழகாகத்தான் இருந்தது. ஆனால் முதுகு பக்கமாக சட்டையில் உள்ள துணி கொஞ்சம் புடைத்து கொண்டு விகாரமாக தோன்றியது. அதை பற்றி கேட்டதும் அந்த டெய்லர் கூறினார், துணியின் தையல் கலை அழகுடன் அமைந்து விட்டது. இனி இதனை மாற்றி அமைக்க கூடாது. நீங்கள் இந்த மேலாடை அணிந்து கொண்டு நடக்கும்போது முன்பக்கமாக நீங்கள் சற்று குனிந்து கொண்டால் புடைத்து கொண்டிருக்கும் அந்த துணி சரியாகிவிடும். மேலாடை அணிந்த அவரும் முன்பக்கமாக குனிந்து பார்த்தார். டெய்லர் கூறியது போல் புடைத்து கொண்டிருந்த துணி சமன்பட்டு விட்டது. ஆனால் இப்போது இடுப்பின் வலது ஓரமாக புதிதாக கொஞ்சம் துணி புடைத்து கொள்ள ஆரம்பித்தது. அதையும் டெய்லரிடம் சுட்டி காட்டினார். அதற்கும் டெய்லர் இப்படி கேட்டார், இதையும் நாம் சரி செய்ய கூடாது. இதை மாற்றினால் மேலாடையின் கலைநயம் போய்விடும். நீங்கள் முன்பக்கமாக குனிந்தும் போது நேராக குனியக்கூடாது. அப்படி முன்பக்கமாக குனியும் போது உங்கள் உடலை சற்று இடப்பக்கமாக திருப்பியவாறு குனிந்தீர்களானால் துணி இப்படி வலது இடுப்பு பக்கம் புடைத்திடாது. அவரும் டெய்லர் கூறியது போல் உடலை சற்று இடப்பக்கமாக திருகியது போல் முன்பக்கமாக குனிந்து பார்த்தார். இப்போது துணி முழுதும் கச்சிதமாக பொருந்திவிட்டது. அவர் அந்த மேலாடை போட்டுக்கொண்டு அந்த டெய்லர் கூறிய வகையில் உடலை வளைத்து கொண்டே நடந்தார். எதிரி வந்த ஒருவர் அவருடைய சட்டையை பார்த்து வியப்படைந்தார். சட்டை எவ்வளவு நேர்த்தியாகவும் கலைநயத்தோடும் தைக்கப்பட்டுள்ளது. சும்மாச்சி டெய்லர் தான் தைத்தாரா? இப்படி அவர் கேட்டார். சட்டை அணிந்திருந்த அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் கேட்டார், சும்மாச்சி டெய்லர் தான் இந்த சட்டையை தைத்துள்ளார் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? உங்களை போன்ற ஒரு கூணனுக்கு சும்மாச்சி ஒருவரால் தான் இத்தகைய நேர்த்தியாக சட்டை தைக்க முடியும். நாம் நமது வேர்களின் மூலம் எந்த ஞானியரையும் அணுகலாம், எந்த இயக்கத்தையும் அணுகலாம், நமக்கு வேண்டியதை கிரகித்து கொள்ளலாம். நாம் நமது கிளைகளின் மூலம் மற்றவர்களை சார்ந்திருப்பது மட்டுமே நம்மை முடமாக்கிவிடும். நான் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பல வருடங்கள் தங்கி சிகிச்சை பெற்றுள்ளேன் என்று கூறினாலும் சரி, அல்லது நான் ஒரே மருத்துவமனையில் நிரந்தரமாக தங்கி சிகிச்சை பெற்று வருகிறேன் என்று கூறினாலும் சரி, நாம் நம்மை நோயாளியாக்கி விட்டோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மகான்களாக பார்த்து வருகிறேன், ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புகளாக போய் வருகிறேன் என்றால் அதுவும் இதை போன்றதான். பலரிடம் நாம் இவ்வாறு சிகிச்சை பெற வேண்டுமா? நமக்கு அப்படி என்ன நோய்? நமக்கு பிரச்சனை தான் என்ன? நம்முடைய தீர்வு என்பது தான் என்ன? பகுத்தறி மரத்தின் கனியை புசித்ததுதான் நமது ஆதிபாவம் என்று கிறிஸ்துவ மதத்தில் கூறப்படுகின்றது. அப்படி ஒரு பாவம் நம்மிடம் இருக்கிறதா? அந்த ஆதிபாவத்திலிருந்து தான் நாம் விடுபட வேண்டுமா? நம்முடைய வாழ்வை தீர்மானிப்பது நமது மனது மட்டுமே. ஒருவருடைய மனது எப்படி அமைந்திருக்கிறதோ, எப்படி செயல்படுகிறதோ, அப்படித்தான் அவருடைய மொத்த வாழ்வுமே அமைந்திருக்கிறது. சரி, நம்முடைய மனது எப்படி செயல்படுகிறது? அது எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? அது எவ்வாறு இயங்குகிறது? நம் மனது 2 பகுதிகளாக உள்ளது. ஒன்று உணர்வு கான்சியஸ்னஸ், அடுத்தது அறிவு இன்டலெக்ட் நாலேஜ். உணர்வு கான்சியஸ்னஸ் என்பதுதான் நம் மனதின் இயற்கையான நிலை. நம் அறிவு அனைத்தும் இன்டலெக்ட் நாலேஜ் சிறிது சிறிது சேகரிக்கப்பட்ட அனுபவம் மற்றும் தகவல்களின் தொகுப்பே ஆகும். நமது உணர்வும் அறிவும் கலந்த கலவினால்தான் நமக்கு பலவிதமான மன அனுபவங்கள் ஏற்படுகின்றன, மன உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. நாம் நமது நண்பரை பார்க்கும்போது நான் நண்பரை பார்க்கிறோம் என்ற செய்தி நமது உணர்வோடு தொடர்பு கொள்கிறது. அந்த செய்தியும் உணர்வும் சேர்ந்த நிலையில் நமது உணர்வு மகிழ்ச்சி என்னும் உணர்ச்சியாக அனுபவமாக வெளிப்படுகிறது. நாம் விரும்பாத ஒருவரை சந்திக்க நேர்ந்திடுகின்றது. நம்ம பிடிக்காத ஒருவரை பார்க்கிறோம் என்ற செய்தி நமது உணர்வுடன் தொடர்பு கொள்கிறது. அந்த செய்தியும் உணர்வும் சேர்ந்த நிலையில்
நமது உணர்வு வெறுப்பு துன்பம் என்னும் உணர்ச்சியாக அனுபவமாக வெளிப்படுகிறது. கான்சியஸ்னஸும் இன்டலெக்டும் கலந்த கலவையாக நமது மன அனுபவங்களை எல்லாம் வெளிப்படுகின்றன. நமது இயற்கையான நிலை உணர்வு மட்டுமே. அது கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறது. இன்னசென்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது. அதனுடன் நாம் இதுவரை சேகரித்த அறிவு செயல்படும் போது நமது கபடமற்ற தன்மையின் மாற்றம் ஏற்படுகிறது. நாம் சேகரித்த அறிவு ஒரு கணக்கராக செயல்படுகிறது. அது கணக்கிட்டு தான் ஒவ்வொன்றையும் செய்கிறது. கபடமற்ற நமது தன்மையுடன் இந்த கணக்கர் கொண்டுள்ள தொடர்பினால் விளைவதுதான் நமது வாழ்க்கை அனுபவங்கள் அத்தனையும். நமது அனுபவங்கள் விதவிதமாக அமைந்துள்ளன. சில அனுபவங்கள் நமக்கு பிடித்தவையாக அமைந்துள்ளன. பல அனுபவங்கள் நமக்கு பிடிக்காதவையாக அமைந்துள்ளன. பிடித்த அனுபவங்களை தக்க வைத்துக் கொள்ளவும் பிடிக்காத அனுபவங்களிலிருந்து விடுபடவும் முயல்கிறோம். இதற்கு துணையாக ஞானிகளை கூப்பிடுகிறோம். ஆன்மீக அமைப்புகளை கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடுவது யார்? அப்படி கூப்பிடுவது நமக்குள் எது? அப்படி கூப்பிடுவது நமது கள்ளங்கபடமற்ற நமது உணர்வா அல்லது கணக்கராக செயல்படுவது நமது அறிவா? நிச்சயமாக நமது கள்ளங்கபடப்பட்ட நமது உணர்வு எவரையும் கூப்பிடவில்லை. எந்த உதவியும் நாடவில்லை. நமது கணக்கர் தான் கூப்பிடுகிறார். நமது கணக்கர் தான் தன் அறிவின் மூலம் நமது அனுபவங்களை சீரமைக்க முயல்கிறார். நமது ஆன்மீக உலகின் நோக்கம்தான் என்ன? நமது இலக்கு தான் என்ன? நாம் எதனை நோக்கிய நமது ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுகிறோம்? முக்தி தான் நமது இலக்கு. விடுதலை தான் நமக்கு இலக்கு. அந்த முக்தி என்பது என்ன? அந்த விடுதலை என்பது என்ன? நமது உணர்வு நிலையின் இயற்கையான நிலைதான் விடுதலை. நமது கான்சியஸின் இயல்பான நிலைதான் முக்தி நிலை. விடுதலை என்பதும் நமது உணர்வு நிலையையும் வேறு வேறு அல்ல. நமது கள்ளங்கபடப்பட்ட தன்மையும் விடுதலை என்பதும் வேறு வேறு அல்ல. நமது மன கள்ளங்கபடமில்லாமல் இயங்கும் நிலையை தான் நம் மனது விடுதலை அடைந்த முக்தியடைந்த நிலையாக கூறுகிறோம். மனது தனது இயல்பான உணர்வு நிலையிலே இருப்பதற்கு தனது இயல்பான கள்ளங்கபடமற்ற தன்மையிலே இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்வு என்ன செய்ய வேண்டும்? அறிவு என்ன செய்ய வேண்டும்? கணக்கராகிய அறிவு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போது முதலில் அதுவே தனது அனுபவங்களை எதிர்த்து போராடுகிறது. பிறகு தன்னால் முடியாது என்று கருதி தனது போராட்டத்திற்கு துணையாக அடியாட்களை தேர்ந்தெடுக்கிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக ஞானிகளை கூப்பிடுகிறது. ஆன்மீக அமைப்புகளை கூப்பிடுகிறது. விளைவு அகமுரண்பாடு தான் வலிவடைகிறது. போராட்டம் தான் தீவிரமடைகிறது. உண்மையில் கணக்கராகிய நமக்கே அங்கு வேலை கிடையாது. பிறகு நாம் கூட்டி வரும் அடியாட்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது. நம்முடைய எதிரி கொலை செய்வதற்காக நமது அடியாட்களுடன் வருகிறோம். நாம் வருவதற்கு முன்னால் நம் எதிரி இயற்கையாகவே மரணமடைந்து விட்டார். நமக்கே அங்கு வேலை கிடையாது. பிறகு அடியாட்களுக்கு மட்டும் என்ன வேலை? நமது உணர்வு நிலையிலும் கான்சியஸ்னஸிலும் பிரச்சனை இல்லை. நமது அறிவு நிலையிலும் இன்டலெக்டிலும் கணக்கரிடம் பிரச்சனை இல்லை. இரண்டும் சேர்ந்த கலவினால் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தகுதி உடையவர் யார்? எது நம்முடைய உணர்வு நிலையா? நம்முடைய கள்ளங்கபடப்பட்ட தன்மையா? அல்லது நம்முடைய அறிவா? நம்முடைய இன்டலெக்சுவல் என்னும் கணக்கரா? நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நமது அறிவின் சேர்க்கையாக இருந்தாலும் பிரச்சனைகள் நிகழும் இடம் நமது உணர்விலே ஆகும். நீரின் மேற்பரப்பில் விரலால் தொடுகிறோம். நீரை தொட்டாலும் தொட்ட இடத்திலிருந்து அந்த நீர் பரப்பில் ஒரு சிறு சலனம் சிறிய அலையாக உருவாகி அப்படி விரிந்து பரவுகிறது. அப்படி விரிந்து பரவும் அலையை அப்புறப்படுத்த நமது விரலை கொண்டே சமன் செய்ய வேண்டுமா? அப்படி நாம் முயல்வோமாயின் மீண்டும் மீண்டும் அலைதான் தோன்றிவிடும். நீரை சமன் செய்து கொள்ளும். உணர்வே நமது அலுவலக குமரர்களெல்லாம் சமன் செய்து கொள்ளும். நமது கள்ளங்கபடமற்ற தன்மையே கபடமான அனுபவங்களையும் சீரமைத்து கொள்ளும். நமது அனுபவங்களை சீரமைக்கும் வேலை எதுவும் நமக்கு கிடையாது என்பதையும் தன்னால் அது முடியாது என்பதையும் இந்த கணக்கர் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதையோ அடைய வென்று எந்த ஞானிகள் வழிகாட்டினாலும் சரி, எந்த இயக்கங்கள் வழிகாட்டினாலும் சரி, அது இந்த
இந்த கணக்கரை வலிமையாக்கிவிடும். இந்த கணக்கர் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ஞானிகளையும் மதித்து அவர்கள் கூறுவதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இயக்கங்களையும் மதித்து அந்த இயக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியில் தன்னை சீரமைக்க தான் எதையும் செய்ய தேவையில்லை என்று மிக சாதாரணமான புரிதலுக்கும் இந்த கணக்கரே வந்துவிட வேண்டும். சுலபம் கபடமற்ற தன்மை கொண்டு வர கணக்கரால் என்றும் முடியவே முடியாது. கணக்கர் பாம்பை கண்டு பயந்து விடுவார். ஆனால் குழந்தை பாம்பையும் விளையாட்டை பொருளாக கைகளில் எடுத்துவிடும். நமது மன அனுபவங்களை நமது உணர்வு நிலை இயல்பாக தன்னோடு இணைத்து கொள்ளும் நீரை அலைகளை ஏற்றுக்கொள்வதைப் போல முக்தி இயற்கையானது, முயற்சி தேவையில்லை. விடுதலை இயற்கையானது, வேலை எதுவும் தேவையில்லை. விடுதலை என்பதும் நமது கள்ளங்கபடவற்ற தன்மை என்பதும் வேறு வேறு அல்ல. பிரவகம் ஜென் கதை. ஒரு நதியின் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. அதில் 2 சிறு துரும்புகள் அடித்துச் செல்லப்பட்டு மிதந்தன. ஒரு துரும்பு நதியில் குறுக்காக நின்று பிரவகத்தை தடுக்க பெருமுயற்சி செய்தது. மேலே போக விட மாட்டேன் இந்த நதியை என்று கூறிக்கொண்டே குறுக்கே படுத்துக்கொண்டு கருவியது. நதியின் வேகத்தினால் தாறுமாறாக அலகடிக்கப்பட்டது. நதியின் போக்கில் மயிரிழை மாறுதல் செய்ய முடியாவிட்டாலும் நதியை எப்படியாவது நிறுத்தியே தீருவேன். உயிரே போனாலும் இந்த நதியை அடக்கியே தீருவேன் என்று அலறிக்கொண்டே திணறியது. பாவம் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. நதிக்கு அத்துரும்பின் குரல் கேட்கவும் இல்லை. அதன் இருப்பை நதி உணரவும் இல்லை. மற்றொரு துரும்பு தன்னை அந்த பிரகத்தில் விட்டுவிட்டு அது நதியின் குறுக்காக அல்ல, நேராக கிடந்து நதி போகும் திசையில் மிதக்க வசதியாக அதன் மனதில் தான் நதிக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் என்று முடித்து கொண்டது. இந்த 2 துரும்பை பற்றியும் நதிக்கு தெரியாது. துரும்புகளின் போக்கை பற்றியும் தெரியாது. நதிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அந்த துரும்புகளுக்கு இருந்தது. நதியுடன் ஓடும் துரும்பு நதியின் ஓட்டத்துடன் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நதியுடன் போராடும் துரும்பு வலியும் வேதனை துக்கமும் அலகடிக்க உடம்பெல்லாம் ரணத்துடன் ஓடியது. நதியை ஒன்று ஏற்றுக்கொண்டது, மற்றொன்று எதிர்த்து போராடியது. போராடினால் வலி, ஏற்றுக்கொண்டால் விடுதலை.